இதில் வர நயன்தாரா வர நடுவில் வர ஒரு பக்கம் நயன்தாரா வர இட்லிக்கு உண்டான தூக்கம் யார் ஃபஸ்ட்டு? இட்லிக்கு உண்டான தூக்கம் யார்? இது வரைக்கும் அந்த தனுஷ் ஸ்பீச்லேயே பெஸ்ட் ஸ்பீச் இதுதான். தமிழ்நாட்டில் ஏ சர்டிஃபிகேட்டில் முதல் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தப்பறம் ராயன் தான். ஏ சர்டிஃபிகேட்டில் எந்த படம் தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லு. இவர் தான் வடச்சென்னை வந்து 10 வருஷம் வருதா அப்டேட்ல சூரிய தான் தனுஷ் தான் ப்ரோ. எப்போவுமே இப்போதான் அவர் பேசிக்கிறாரு, தரமாக வச்சுக்கிறாரு. அவரை மாதிரி யாரும் பேசவே முடியாது ப்ரோ. அத்த தளபதி கத்துது ஸ்பீச்சில் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். தலைவர் வேற லெவல் ஸ்பீச் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி மாஸ் தான் தலைவர். எப்பவுமே வடச்சென்னை டூ அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருது. 2026 வடச்சென்னை டூ கம்பல்சரி வருது. தலைவர் வேற லெவல் நல்லா தான் கொடுத்துருந்தார். வரோம் ப்ரோ, படத்துக்கு வெயிட்டிங் ப்ரோ. தரமாக பேசுகிறாரு ப்ரோ. எப்படி தலை? சூப்பராக இருக்குது தலை. ஸ்பீச்லாம் வேற லெவல் ப்ரோ. அடுத்த வருஷம் வடச்சென்னை டூ தலைவா வேற லெவல். வந்ததுக்கு அப்புறம் தான் வடச்சென்னை டூ காரணமான வெயிட்டிங். ஸ்பீக்கிங் வேற அந்த மாதிரி கொடுத்துட்டாரு தல. இதுக்கு மேல வேற யாருமே இந்த இடத்துக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஸ்பீச் எந்த நடிகரும் தனுஷ் மாதிரி வர முடியாது. இது வரைக்கும் அந்த தனுஷ் ஸ்பீச்லேயே பெஸ்ட் ஸ்பீச் இதுதான். அதெல்லாம் அண்ணன் ஒரு அட்மிட் கொடுத்துட்டாரு. வடச்சென்னை டூ இருக்குது கன்ஃபார்ம் சொல்லிட்டாரு. நல்லா இருக்கு தலைவா. ஆடியோ லஞ்சு பக்காவாக இருக்கும் பொழுது படம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். தலைவர் வந்து நீங்கள் என்ன சொன்னாருன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் முன்ன வந்து எப்படி இருந்தாங்கன்னா எல்லாம் அவன் பிள்ளைய கஷ்டப்பட்டான். ஆனால் இப்போ எப்படி இருக்கானோன்னா அவன் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்க தான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கானோ. எல்லா பேருமே ஃபுல்லாக அப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்கானோ. வடச்சென்னை டூ அப்டேட் சொல்லியிருந்தாரு. வடச்சென்னை டூன்னு சொல்ல அடுத்த வருஷம் படம் இருக்குது அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு. அதே புரியல பாட்டு. அதாவது நீங்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தலைவர் வந்து ஸ்டேஜில் ஏறி சும்மா பாடினாலே அங்கே வந்து நெருப்பு குழம்பு தாங்க. அவர் ஸ்பீச்சுக்கு வந்து யாருமே நிகர கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், இப்போ 51வது படம் குபேரா. இதில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் என்னவோ குப்பை அந்த மாஸ்க் எதுவுமே இல்லாமல் நடிச்சிருக்கான்றாங்க. அதெல்லாம் எந்த ஆக்டருமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் அவர் இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. ஓகேங்களா? டிஎஸ் ஒரிஜினல் குப்பையில் அது இன்னொன்று என்னென்னா டிஎஸ்பி மியூசிக் வந்து இந்த இடத்துல பக்கா. ஒன்றுன்னா நீங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் விடவே மாட்டேன். இன்றைக்கி இன்னொன்று என்னம்மா சொன்னார் அவர், முக்கியமான விஷயம். எவ்வளோ பேர் அவரை நெகட்டிவ் வந்து நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது அவர் கீழே ஐத்தணுன்ட்டு நடுவில் ஒரு 2 வருஷமாக படமே வரல. ஜெகமே தந்திரம் ஓடிடி. அதுக்கப்புறம் அமீர் கூட ஒரு படம் பண்ணார், அது ஓடிடி. படமே வரல. திருச்சிற்றம்பலத்தில் வந்து நின்னார்ல வந்து நின்று காமிச்சார்ல பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சார்ல. அடுத்த படம் தான் கொடுத்தாரு. கேப்டன் மில்லர் அடிச்சார்ல. தமிழ்நாட்டில் ஏ சர்டிஃபிகேட்டில் முதல் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தப்பறம் ராயன் தான். ஏ சர்டிஃபிகேட்டில் எந்த படம் தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு சொல்லு. எந்த படம் அடிச்சு சொல்லு. இதில் இன்னொன்று என்னன்னா, இதில் வர நிறைய மூட்டி விட்டுருக்காங்க. தனுஷ்னால இல்லை, தனுஷ்னால ஓப்பனாக சொல்லிடுவான். அவன் பொண்டாட்டின்ட்டு. எப்பா அவர் வேலை பார்க்கவே நிறைய சரியாக இருக்குப்பா. இந்த நடுவில் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார், நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம். அந்த படம் ஆடியோ லஞ்சிங் நடந்துக்கிட்டு ஆடியோ லஞ்ச் நடக்குது. அவர் இட்லி கடை ஷூட்டிங் அங்கே போயிட்டுருக்காரு. அதே மாதிரி இட்லி கடை முடிச்சுட்டு இட்லி கடை பண்ணிட்டு இருக்கும்போது குபேரா படம் போகிறாரு. ஒரு டெடிகேஷன் இந்த மாதிரி ஆக்டர் வேறு யாருக்கு இருக்குது சொல்லுங்கள்? தமிழ் சினிமாவில் வேறு யாருக்கு இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மீடியா தானே என்ன சென்னை ஜெயிண்ட்டு சொல்லுங்கள் நீங்கள். நான் இது வரைக்கும் சென்னை டைம் கலாட்டா எல்லாமே நான் பேட்டி கொடுத்துருக்கேன். எல்லாம் நினச்சி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேளுங்க. நீங்கள் கேளுங்க. நீங்க கேட்கணுங்க. நீங்க மீடியா ஆமா ஆடியன்ஸ் வந்து நாங்க சொல்லுவோம். சொல்ல முடியும். எங்க தலைவரோட விஷயம் நாங்க சொல்ல முடியும். நீங்க எதுமே கேட்க மாட்டீங்க. இட்லி கடை அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகும். ஆமா. இப்போ அடுத்த படம் வடசென்னை அப்டேட் கொடுத்திருக்காங்க. இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த இட்லி கடை பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனை. நடுவில் அந்த குட் பேட் அக்லி அப்படி வருது, அதனால பயந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எப்பா எங்கால பொன்னியின் செல்வன் கூட நானே ஒரு நூட்டாருப்பா. நானே ஒருவன் படம் பொன்னியின் செல்வன் கூட வந்த படம். அந்த மாதிரி தைரியமாக இறக்குனவர். குட் பேட் அக்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? குட் பேட் அக்லி ஏதாவது கண்டென்ட் இருக்கா சொல்லுங்கள். அந்த படம் கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபேன் பாய் படம். எங்கால அப்போ வந்து பாலாஜி முகன் மாறி படத்தில் ஃபேன் பாயில் காமிச்சிட்டாரு. அந்த நீங்கள் வேணால் குட் பேட் அக்லி படம் சொல்லுங்கள். நீங்கள் அது ஏதோ அதை கண்டென்ட் படம் அது பில்லா மங்காத்தா எல்லாத்தையும் கலந்து வச்சு தான் எடுத்துருந்தார். ஓகேவா? இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அஜித் ரசிகரை புண்படுறதுக்காக இல்லை. இட்லிக்கு உண்டான தூக்கம் யார் ஃபஸ்ட்டு? இட்லிக்கு உண்டான தூக்கம் யார்?
யார் தூக்குனது? ஆனால் எங்கள் அண்ணன் எப்படி வளர்த்துருக்காருங்களா? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். யாரோ எதை பேசிட்டு போட்டு இப்போ தான் சொல்கிறார் அவர். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். எவனோ எது பேசிட்டு போகிறான். எவனாவது என்னை ஐத்துன்னு நினச்சா என்னை தூக்கி விட நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இருக்கும் போது எனக்கு பயமே கிடையாது. அப்படி தான் உள்ள அவர் சொல்கிறாரு. சரிங்களா? அதனால் இங்கே பாருங்கள், இன்னொரு நம்ம சொன்னார், எனக்கு டைரக்ஷனில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் டைரக்ஷன் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஓகேவா? ஆனால் எதுக்காக நடிக்கிறேன், யாருக்காக நடிக்கிறேன்னா என் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக நான் நடிச்சே ஆகணும். என் ஃபேன்ஸுக்காக நான் கண்டிப்பாக நடிப்பேன். டைரக்ஷனில் ஒதுக்கி ஏற கட்டிட்டேன் நான். என் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. அடுத்த முன்னே சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் அப்படின்ட்டாரு. மொட்டே அடுத்த வருஷம் அப்படின்ட்டாரு. இட்லி கடை இருக்குது, இட்லி கடை அக்டோபர் 1, நவம்பர் 20 அம்பிகாபதி பார்ட் 2. உண்மையில லைன் அப்பில் இருக்கு, எல்லாம் பட்டம் எல்லாமே லைன் அப்பில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இன்னும் புது புது அப்டேட் வந்துட்டே இருக்கு. அடுத்த ஆமாம், பாலிவுட் இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு ஒரு படம் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அந்த படம் இன்னும் அப்டேட் எதுவும் வரல. அப்டேட் தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஓகேவா? நம்ம அப்டேட் தெரிஞ்சால் அந்த ஹாலிவுட் படத்தை பற்றி பேசலாம். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கள் அண்ணன் எங்களுக்கு போய் சொல்லி அந்த மாதிரி சொல்லு அப்படின்னா சொல்லி கொடுத்து வளர்க்கல. எங்கள் அண்ணன் அப்பையிலேருந்து 2000 இருக்காரு. எங்களுக்கு தேவை எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். எவனோ எப்படியா போகிறான், தலை ஃபேன்ஸு, தளபதி ஃபேன்ஸு. மாரி செல்வராஜ் படம் இருக்குது, அமரர் படம் இருக்குது, அந்த படம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் லைனப்பில் வச்சுருக்காரு. ஓகேங்களா? அதனால் அவர் பேர் என்ன, அமரன் மேடம் இருக்கிற பெரியசாமி, அவர் பேர் ராஜ்குமார் பெரியசாமி. ஓகேவா? ஆனால் இருங்க, இது யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட பெரியசாமி கதை சொன்னார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், மீடியா தான் சொல்லுங்கள். தனுஷ் இல்லைங்க, நீங்கள் வேறு எங்க அந்த படம் விஜய்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார். அந்த கதை விஜய் தான் சொன்னார். விஜய் வந்து அரசியலுக்கு போனதுனால அவரால் பண்ண முடியல. அப்புறம் தான் சிவகார்த்திகேயன் இது பண்ணது. ஓகேவா? சும்மா இப்போ இருக்க அந்த நண்டு செண்டு இந்த ஓனாலாம் இங்கே வாழாடிட்டு இருக்கக்கூடாது. சரியா? எங்கால் 23 வருஷமாக இருக்கார் சினி ஃபீல்டில். ஓகேவா? அவர் கீழே வீந்தாலும் தூக்கி கூட நாங்கள் இருக்கோம், விடவே மாட்டோம். சரியா? ஏன்னா ரசிகர்களை அவர் இது வரைக்கும் பணத்துக்காக யாருக்குமே அவர் சம்பாதிக்கல. இப்போ பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, தனியாக தான் இருக்கார், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேணால் ஒரு ரீசெண்டாக நடித்த படம் பார்த்திக்கலாம், பாருங்களேன். திருச்சிற்றம்பலம் ஏதாவது கவர்ச்சி இருந்துச்சா? இல்லை. கேப்டன் மில்லர் ஏதாவது கவர்ச்சி இருந்துச்சா? இல்லை. ராயன் குடும்பத்துக்காக ஏதாவது இருந்துச்சா? இல்லை. இப்போ குபேரா தலைவர் இப்போ போகிற ட்ராக்கே வேற மாதிரி போயிட்டுருக்காரு. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி போயிட்டுருக்காரு. எனக்கு பொண்டாட்டி இல்லைனாலும், எனக்கு யார் இல்லைனாலும் என்னை தூக்கி விட என்னோட தமிழ்நாடு ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு அது போதும். அவர் உள்ள சொன்னதா அவர் கீழே வீழ்ந்தாலும் தூக்கி விட நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. லாஸ்ட் படம் என்ன வந்துச்சு? ராயன் வந்துச்சு. எப்போ ரிலீஸு? ஜூலை 26 ரிலீஸு. இப்போ படம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம் கூடுது. படமே நடுவில் வரல, நிற்கிறார்ல. 1 வருஷம் கழிச்சு வந்து நிற்கிறாரு. இவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட 8000 பேர் உள்ளே இருக்கானோ, நிற்கிறார்ல. இங்கே பாருங்க, நான் யார் எந்த நடிகத்தை படம் பேசல, அஜித் இந்த தப்பா பேசல, சிம்பு இந்த தப்பா பேசல, விஜய் யாருங்க தப்பா பேசல. அவங்கவுங்க ரசிகருக்கு அவங்கவுங்க முக்கியம். சரிங்களா? தலை ஃபேன்ஸுக்கு தலை ரசிகர் முக்கியம், தனுஷ் ஃபேன்ஸுக்கு தனுஷ் முக்கியம். ஆனால் இதில் அஜித் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர். அதாவது ஒரு பத்ம பூஷன் இப்போ தான் வாங்கினார், ஒரு கார் ரேஸு. ஆனால் அவரோட ஃபேன்ஸ் இட்லி கொண்டு தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானோ. அவங்க வந்து அஜித் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அது, புரியுதா? ஆனால் எங்கால் நாங்கள் இப்படி அசிங்கப்படுத்த மாட்டோம். எங்கால் எங்களை அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஓகேங்களா? அதனால் நாங்கள் விடவே மாட்டோம். எதுக்காக இவ்வளோ ஸ்பீச்சுனா, 1 வருஷம் ரிலீஸ் ஆகி படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆச்சு. எவ்வளோ பிரச்சனை நடுவில். இதில் வர நயன்தாரா வர நடு வர ஒரு பக்கம் நயன்தாரா வர அதான் அது எப்படி கஸ்தூரி ராஜா மகனானே அப்படின்ட்டு லெட்டர் ஒன்று அடிக்க விட்றா. கட் பண்ணுறீங்களா? கட்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே போடுங்க. சரி இருக்க. நயன்தாரா வந்து கேரளாவில் வந்து ஜெட்டில் வந்தாங்களா? இல்லை கேட்குறேன், ஜெட்டில் வந்தாங்களா இல்லை ஃப்ளைட்டில் வந்தாங்களா? நயன்தாரா மாட்டு வண்டியில் வந்து மலை தமிழ் தெரியாமல் மலையாளத்தில் வந்து ஃபஸ்ட்டு படம் பொண்ணு பெரிய பள்ளம் ஐயா. சரியா? ஐயா படம் வருஷம் நடித்தாங்க, மலையாளம் நடித்தாங்கச்சி. தமிழே தெரியாமல் மாட்டு வண்டியில் வந்தாங்க. மாட்டு வண்டியில் இங்கே வந்துட்டு இவ பெரிய கவிதை எழுதுறா. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஜி. இப்போ எங்கள் அப்பா, இவரோட அப்பா ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு சிங்கராக இருக்கட்டும்,
தான் பையனுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு கொடுப்பாரு. ஓகேவா? சத்யராஜ் பையன் அந்த மாதிரி கொடுத்தாங்க, சத்யராஜ்னு வரல. ஓகேவா? அதே மாதிரி எவ்வளோ இருக்கிற தமிழ் சினிமாவில் டேரக்டரோட பையன் காணாம போயிருக்காங்க. ஓகேவா? கஸ்தூரி ராஜா சாத்தணும், அவரும் காணாம போயிட்டாரு. கஸ்தூரி ராஜா பையனுக்கு அந்த மாதிரி அவங்க அப்பா எங்கள் அப்பா டேரக்டர் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் அவங்க அப்பா சரி நம்ம பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாரு. உம்மால ஃபஸ்ட்டு 3 படமே உம்மால பிளாக் ஃபஸ்ட்டு 3 படமே துள்ளோதல் மாதிரி காதலை கொண்டு தெரியும் பார்த்தா எல்லாம் 3மே பிளாக் பஸ்ட். ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அவருக்கு இப்போ கூட சொல்கிறாரு, நான் விருப்பப்பட்டு நடிக்க வரல, நான் விருப்பப்பட்டு நடிக்க வரவே கிடையாது. நான் சும்மா வந்தேன், விளாண்டுட்டு இருந்தேன் ரோட்டில் அப்படியே வந்தேன். இப்போ சொல்ல இது ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கார், இப்போ சொல்ல கிடையாது. ஓகேங்களா? அதனால் இந்த நயன்தாரா அவங்க அப்பா அவங்க அம்மாவை பேசி அவங்க இழுக்க தகுதியே கிடையாது. அப்போ நான் நயன்தாரா பற்றி இருக்குன்னா நிறையா புருஷனை பற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் கூட அவங்க கூட இருந்தவங்க நிறையா பேர் பற்றி இருக்கணும். லேடி சூப்பர் ஸ்டார் படத்தை இப்போ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தாங்களே, அப்போ எடுக்க சொல்ல வேண்டியதானே லேடி சூப்பர் ஸ்டார் படத்தை? இப்போ எடுக்க சொல்கிறாங்க. எங்கள் ஆளுக்கு வெற்றிமாறன் ஆடுகளை படத்தை இல்லையே சூப்பர் ஸ்டார் கொடுத்தாரு, வேணான்ட்டார். இப்பயும் உள்ள கேட்டது என்ன சொன்னார், இப்பயும் உள்ள அப்படியே இருக்கட்டுங்க, தனுஷ்லேயே இருக்கட்டும், வேணாம் அப்படின்ட்டாரு. எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படா ஒருத்தன் ஆடியோ லான்ச் வரும், எப்படா இன்டர்வியூ வரும், எப்படா ஸ்பீச் கொடுப்போன்னு. நீங்கள் எதுவுமே கட் பண்ணக்கூடாது, அப்படியே போடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம், நான் வந்து தீவிர ரஜினி ரசிகர். நான் சின்ன பிள்ளைந்தே எனக்கு தெரிஞ்ச வார்த்தை நான் ரஜினி ரசிகர் தான். எனக்கு வந்து தனுஷ்னா பிடிக்கும். வேறு எவன் படத்துக்கும் இந்த படத்தை தேட்டருக்கு போனதே கிடையாது. தனுஷ் படத்தை தடுத்து ரஜினி படத்தை தடுத்து எவன் படத்துக்கும் போனதே கிடையாது. ஏன்னா என் தம்பி வந்து ஒன்றிய செயலாளராக இருக்கான், ஒன்றிய செயலாளராக இருக்கிறான் தனுஷ் ரசிகர் மன்றத்தில். தனுஷை வந்து நான் சென்னைக்கு போகும்போது நான் வந்து ஒரு ஆக்டர் தான், வாய்ப்பு கேட்டு போகிற இடத்துல பார்த்துருக்கேன் தனுஷை. நான் போய் கேட்டது கிடையாது, எட்டி இருந்தால் நான் பார்த்துருக்கேன் நான் தனுஷை, ஆனால் அவர்கிட்ட போய் பேசினது கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காரு, கஷ்டப்பட்டனால இன்றைக்கி வந்து நிலச்சி வந்து நிற்கிறாரு. உண்மையாகவே மேலும் மேலும் இன்னும் வளருவார் அவர். ஏன்னா எப்பயுமே வளர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார் ரசிகர். அவர் வந்து ஒரு படம் வருஷத்துக்கு ஒரு படம் அடித்தா போதும். ஏன்னா அவர் வருஷத்துக்கு ஒரு படம் அடித்தா போதும், டாப்புக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். அவர் படமே ஓடலான்னு சரி, அவருக்கு ரசிகரா, அவருக்கு தீப்பந்தமா நாங்கள் எல்லாம் நினச்சி நிற்போம். நாங்கள் ரசிகரா ரொம்ப வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஓகே பிரதர் பேசுறா, நான் தனுஷ் வேரியன். இதுக்காகவே நான் வந்து எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி இதுக்காக தலைவர் பார்க்கணும்னு வந்திருக்கேன். 5 வருஷமா நான் தனுஷை பார்க்காம என்னால் இருக்க முடியல. 5 வருஷமா தலைவரை பார்க்க முடியாமல் ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்துட்டேன் என் தலைவரை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷை. நான் துள்ளுதல்மை படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெறித்தனமான ரசிகர். இன்னும் பச்சை தான் போய் பச்சை குத்திப்பேன். என் தலைவர் ரொம்ப பிடிக்கும். அவர் எவ்வளோ வேணா அசிங்கப்படுத்துட்டானே என் தலைவர் நல்லவர்னு எனக்கு தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். தனுஷ் அண்ணா ஐ லவ் யூண்ணா. தலைவா நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் தலைவா. தலைவரோட 51வது படம், 50வது படம் அவரே இயக்கி எடுத்தார். அதுக்கப்புறம் 51வது படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. அவர் இப்போ உட்காந்துருந்த போதே நம்மளுக்கு தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. அவர் சொன்னார், நான் குப்பையில் இருந்தேன், திருப்பதி அடிவாரத்தில் கடந்தேன், பிச்சை எடுத்தேன், இவ்வளோ நடிச்சிருக்கேன், இவ்வளோதான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி நடக்கிற விஷயம், அவரை பற்றி பரப்புகிற வதந்தி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. அந்த மனுஷன் இன்னமும் நல்லா நிறைய படம் பண்ணணும். அவர் வாயால் அவரே சொல்லியிருக்காரு, இந்த படத்தை நம்பி இருக்குன்னு. அவரை போல் நாங்களும் நம்பி இருக்கிறோம். இந்த படம் இன்னும் நல்லா செம்ம ஹிட்டாகும், எங்களுக்கு நல்லா இருக்குது. அதேமாதிரி வடச்சென்னை 2 அப்டேட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எப்போன்னு நாங்கள் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படின்றப்போ எப்போ நீங்கள் கேட்க வேணாம். 8 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கோன்றப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு அப்டேட் கிடச்சது பெரிய சந்தோஷம் தானே நம்மளுக்கு. அடுத்த வருஷம் நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்களோ இல்லையா, நாங்கள் அடுத்த வருஷம் நாங்கள் எங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வடச்சென்னைக்கு அப்டேட் கொடுத்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவரோட எனர்ஜி வேறு மாதிரி பேசுனது, ஸ்மைலிங்காக பேசுனது, எங்களை அக்செப்ட் பண்ணி பேசுனது, நாங்கள் எவ்வளோ கத்தி இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்து இவ்வளோ நேரம் டென்ஷன் ஆனாலும் எங்களுக்காக படம் எடுக்கிறாருன்னு சொன்னார். எங்களுக்காக தான் நாங்கள் நடிச்சிட்டே இருக்கோன்னு சொன்னார். ரசிகர்களுக்காக தான் நாங்கள் நடிக்கிறோம், ஒருத்தனுக்காக நாங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்காக தான் நாங்கள் இன்னமும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதுமாதிரி அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரோட படம் ரொம்ப ஹிட்டாகும், அடுத்தடுத்து பண்ணணும். இட்லி கடை படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஆடியோ லஞ்சில் நாங்கள் வரோம்.